நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரம் பிஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 226வது வீடியோ. இப்போ நேற்று நான் பேசிட்டு இருக்கும்போது நேருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சக்கராயி அம்மன் கோவிலை பற்றி நான் பேசியிருந்தேன். இன் கண்டினியூஷன் ஆஃப் தட் என்னாச்சுன்னா, நேற்று மதியம் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு, ஆனந்த் ஊரப்பாக்கத்துலன்னு ஒரு ஆனந்தம் ஒருத்தருக்கார். அவர் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்குமாம் அந்த கோவில் எங்கே இருக்குன்ட்டு. ஜல்லடை போட்டு எங்கே கும்பகோணம் சைடெல்லாம் போனேன், கண்டுபிடிக்கவே முடியல என்னால். எதுக்காக தேடுங்க அவனே போட்டிருக்கான். அதில் என்ன போட்டிருக்காருன்னா, அந்த ஆனந்து நான் படித்ததில்லை, டேஃபேயில் நான் பணிபுரியும் போது பாலகுமாரன் எடுத்து தர பேர் வாங்கிக்கிறார். ஹி வாஸ் ஒர்க்கிங் வித் மீ இன் பர்ச்சேஸ். என் டேபிளும் அவன் டேபிள் பக்கத்துலேயே இருக்கும். இஸ் குட் ரைட்டர். ஆனால் அன்பார்ச்சுனேட்லி ஆஃபீஸ் நமக்கு எழுதிட்டே இருப்பார். அப்புறம் நிறைய கமெண்ட்ஸ்லாம் வர ரிசைன் தி ஜாப். நல்லா வெரி குட் ரைட்டர். ஸ்கிரிப்ளிங் பேட்டெல்லாம் ஆஃபீஸ் ஸ்கிரிப்ளிங் பேட்டெல்லாம் அது கதை தான் எழுதுவாங்க. அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆகுன்னா, எங்கள்கிட்டலாம் பேஷண்ட் இருப்பான் மத்தியான வேலையில். பேஷண்ட் இருக்கும்போது நம்ம பார்த்து நடந்த இன்சிடென்ட் எல்லாம் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே கதையை எழுதிடுவான். இட் வில் நாட் ஈவன் சேஞ்ச் தி நேம்ஸ் ஆஃப் தி பீப்புள். எங்கள் ஆகத்துலேயே ஒரு சண்டே ஒன்று எனக்கும் இப்போ. அதனால் ஒரு பெரிய மேட்ரு, ஒரு சின்ன மேட்ரு கூட பெருசாக அதை கதையை புனைஞ்சு போட்டுருவான். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த நேம்ஸ் ஆஃப் தி பர்சன்ஸ் யூ வில் நாட் சேஞ்ச் இட். அதுதான் பிரச்சனை. அதனால் எங்கள் அம்மாவோட தங்க சாவித்திரி செத்தின்னு பேர் கொல்லத்தில் இருந்தால், அங்கே என் ஒய்ஃபு ஏதோ கல்யாணத்தில் பார்க்கும்போது இப்படி பாலகுமாரனை பற்றி எழுதியிருக்காரடி அப்படின்ட்டு. அவ்வளோதான். என் ஒய்ஃபு ஒரே கோவத்தோடு எனக்கு சத்தம் போடுறா. எனக்கு தெரியாது. நான் ஒன்று சொல்லி என்ன கதை, அந்த கதை புக்கை வாழ்ந்து பழைய இஷ்யூ வாழ்ந்து படித்து இந்த மாதிரி யார் உங்களை நம்மளால் சொல்ல சொன்ன மாதிரிலாம் நான் ஒன்றும் சொல்லவே இல்லை அப்படின்னேன். அப்புறமா நான் பாலகுமார் கையில் கிடைக்கட்டும், அவனை வாங்குற மாதிரின்னு சொல்லிட்டு திருப்பதியில் திருச்சானூரில் என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு ராமசாமின்ற ஒரு கல்யாணம். அவள் வைஷ்ணவ பையன். அந்த கல்யாணத்துக்கு பாலகுமார் வந்தால் நாங்களும் போயிருந்தோம். அங்கே பிடிச்சி கேட்டா, எனக்கு ஒன்றும் தெரியாமல் உங்கள் ஆத்துக்காக தான் சொன்னான் அப்படின்ட்டா. அந்த மாதிரியாச்சு. பாலகுமாரன் சொல்லும்போது அவனுக்கு ரொம்ப அம்மா மேலே ரொம்ப ஆசை. அவன் அம்மா மேலே, இன்னும் அப்பா மேலே அவளை பிடித்தம் கிடையாது அவனுக்கு. அம்மாவை தான் போற்றுவான். தாயாரை ரொம்ப அவ்வளோ ஹி வாஸ் கிவிங் மச் ரெஸ்பெக்ட். ஷி வாஸ் எ டீச்சர் ஆல்சோ. அவன் அம்மா பசங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்கா, அது மாதிரிலாம் பண்ணியிருக்கா. அம்மா நம்மான பெண் அம்மாவை ரொம்ப போற்றுவான். இப்போ பின்னாடி எழுத்து சித்திராயிட்டார், தாடியெல்லாம் வச்சுட்டார். அப்புறம் ராம் சரத்குமாரை பற்றி நிறைய புக்கெல்லாம் எழுதியிருக்கார். இஸ் அ குட் ரைட்டர். அதில் தெர்ஸ்னோ வேறு விஷயத்தில் நான் போகல. அவருக்கு 2 மனைவிகள், அதெல்லாம் வேறு பர்சனல் ஜாப். அதெல்லாம் ரைட்டிங்கிற ஆஸ்பெக்ட் எடுத்தால் ரொம்ப டீப்பாக போவான். அடிக்கடி கும்பகோணம் போகும்போதெல்லாம் தாராசுரம் போயிட்டு வருவான். இந்த தாராசுரம் பக்கத்தில் இருக்கும் அவன் தான் அவனின்னு ஒரு புத்தகம் எழுதினார் பாலகுமார். இந்த அவனி புத்தகத்தில் என்ன இருக்குன்னா, பாலகுமார் எழுதும்போது அவனி முழுதுடையாள் 2ஆம் ராஜராஜ சோழன் அவனுடைய காலத்தில் அவனுக்கு 3 மனைவிகள். புவனம் முதல்ல அவனி முழுதுடையாவுத்தி, புவனம் முழுதுடையாவுத்தி, இன்னொரு லேடி, 3 பேர். அந்த அவனியை என்ன பண்ணியிருக்க, ஒட்டக்கூத்தர் ஒட்டக்கூத்தர் இதுக்கு ரெட்டை தாப்பான்னு சொல்லிட்டு பாண்டிய நாட்டு இளவரசி கல்யாணம் பண்ணி வரும்போது, சோழ நாட்டுக்கு வரும்போது அப்புறம் என்னென்னோ சமாதானம் பண்ணி பார்க்குறாரு. அப்போ ஒட்டக்கூத்தர் எனக்கு சமாதானம் பண்ணால் ரெட்டை தாப்பா போடுவேன்னு சொல்லிட்டு ராணி போட்டுடுறான். அது மாதிரி இன்சிடென்ட்லாம் ஒட்டக்கூத்தருக்கு. ஒட்டக்கூத்தரால் எழுப்பப்பட்ட கோவில் தான் கூத்தனூர் சரஸ்வதி. கூத்தனூர்ன்றது அவரை வச்சு தான் வருது, சரஸ்வதி கோவில். ஸோ அந்த ஒட்டக்கூத்தர் என்ன பண்ணுறார், அந்த அவனின்ற அந்த சோழ நாட்டு ராணி, அந்த 2ஆம் ராஜராஜனுடைய மனைவி, இப்போ தான் ஒட்டக்கூத்தர். இந்த கூத்தனூர் போனால நம்ம இவருடைய சிலையை பார்க்கலாம் அந்த கோவிலில். கிளார் அடிக்கிறது. இந்த கூத்தனூர் சரஸ்வதி எல்லாருக்கும் தெரியும். இந்த சரஸ்வதி கோவிலில் முன்மண்டபத்தில் அவருக்கு சிலை இருக்குது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நானே டாக்டரும் போயிட்டு வந்தோம், சின்ன டாக்டரும். அப்போ இதை பார்த்துருக்கோம். இந்த முன்னாடி பார்த்துருக்கேன், அம்மா இருக்கும்போது நான் போயிட்டு இந்த கூத்தனூருக்கு. இப்போ சமீபத்தில் போனது ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி போயிட்டு இருந்தேன் கூத்தனூர் சரஸ்வதியை பார்க்குறதுக்கு. இப்படி தான் ஒட்டக்கூத்தருடைய
முழுவதுவது. கம்ப நாட்டு ஆழ்வாரும் ஒட்டக்கூத்தரும் சமகாலத்தவர். இந்த ஒட்டக்கூத்தர் என்ன செய்கிறாருன்னா, அந்த அபரி முழுதழாளை அடிச்சுண்டு இந்த தாராசுரம் கோவிலுக்கு, இந்த முகப்பங்கஜா அம்மா சொன்ன இல்லையா, அந்த கோவிலுக்கு, அதாவது இந்த லஜ்ஜா கௌரி கோவிலுக்கு ஐஷம் போயிருக்கார். அவளை ஐஷம் போய் வந்த ராணியோட செடிகள்லாம் வெளியில் அனுப்பிச்சுடுறா. வெளியில் அனுப்பிச்சிட்டு பூசாரி, ஒட்டக்கூத்தர், அந்த அவனி, அவன் மட்டும்தான் இருக்கா. ஃபுல் நேம் அவனி முழுதுடையாள். அப்போ அந்த அவனியை வச்சுட்டு அந்த பூசாரிட்ட சொல்கிறார், இந்த கீழே சாத்திர வசத்தில் அதில் வந்து படுத்தா மாதிரின்னு போட்டிருக்கான். படுத்தா மாதிரில உட்காந்த மாதிரி தான் இருக்கா அந்த அம்பாள். 2 காலையும் இந்த குத்துக்காலாட்டம் வச்சுட்டு உட்காந்துட்டு நிர்வாணமாக இருக்காவோ. எதுனா அது குழந்தை பிறப்பு வரணும்னு சொல்லிட்டு அங்கே போய் அந்த அவனிக்காக அட்வைஸ் பண்ணுறார் ஒட்டக்கூத்தர். குழந்தை பிறக்கணும் எத்தனையோ பரிகாரங்கள் பண்ணுறா இல்லையா, அது மாதிரி ஒட்டக்கூத்தர் போய் இந்த அவனி முழுதழாள ஆக்ஷன் போய் அந்த சக்கரேஸ்வரி அந்த 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 கோவில் தான் இது. ஸோ இது வெளியில் பார்த்தா மாடர்னாக கட்டியிருக்காது, பட் அந்த காலத்திலே இருக்குது. அந்த காலத்திலேயே ரகசியமான வழிபாடுகள், இந்த மாதிரி குக்கிய வழிபாடுகள் நடந்திருக்கு. அதில் ஒன்று தான் வந்து இந்த சக்கராயி அம்மன் கோவில். அப்போ தான் முகப்பங்கஜா லஜ்ஜா கௌரின்னு பழுது. அதுதான் நேற்று பேசியிருந்தேன். நேற்று ரொம்ப டீட்டெயிலாக போகல நான் அதில். அப்போ அந்த ஆனந்தன்றவர் ஊரப்பாக்கத்தில் எனக்கு எழுதி போட்ட உடனே தென் ஐ ஷேரிங் தென் அவர்கிட்ட சொன்னேன். நான் பாலகுமார் எழுதின புக்கு சார், இப்போ நானும் அவரும் ஒன்றா தான் ஒர்க் பண்ணோம். ஒரு 3-4 வருஷ காலம் அவரோட ஒர்க் பண்ணேன் நான். அப்புறம் ரிசைன்மெண்ட் போயிட்டார் அவர். அவர் பீரியடில் தான் நாங்கள் டேப்பியில் இருந்த இந்த சிம்சன் குரூப் உள்ள பிரதாப் சந்திரன்ற ஒரு இது கொலை நடந்தது. அந்த இதில் யூனியன் ப்ராப்ளத்தை வரும்போது அவன் நல்ல ஹீரோ மாட்டம் இருந்திருக்கான் போல இருக்கு. அவனை பிடிச்சி இழுத்து வச்சு வெட்டி கொண்டுட்டாங்க அந்த இடத்துலையே ஸ்பாட்டில். அந்த 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 இன்சிடென்ட்லாம் நடக்கும்போது அவன் புக் எழுதின இரும்பு குதிரைகள்னு டிராக்டர் கம்பெனி, பிகாஸ் டேப்பே இஸ் டிராக்டர் மேனுஃபேக்சரிங், டிராக்டர்ஸ் அண்ட் ஃபார்ம் எக்யூப்மெண்ட் லிமிடெட் பேர் கம்பெனி பேர். மெசர் புக்ஸ் அண்ட் டிராக்டர் பண்ணியிருந்தான். அந்த டிராக்டர் கம்பெனியில் பர்ச்சேசிங்கில் he was working. ஸோ ஐ ஜாயின்ட் இஸ் அ பர்ச்சேஸ் அசிஸ்டண்ட். அப்போ எல்லாம் அவள்லாம் கொஞ்சம் சீனியர் எனக்காக, எனக்கு முன்னாடி. அப்புறம் பார்த்தா அது ஸ்லோலி அப்புறம் சீனியர் பர்ச்சேஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆகி அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகி டெப்டி மேனேஜராக ரிட்டையர் ஆனேன். இதெல்லாம் எப்படி வருதுன்னா டேப்பிஐ மூலமாக தான் பாலகுமாரன் தெரியும் அவங்களுக்கெல்லாம். அப்புறம் பரமாச்சாரிட்ட ஒரு தடவை இருக்கார். அப்புறம் யோகி ராம்ஸ் குமார் டோட்டல் சிஷ்யராக மாறிட்டார் அவர் திருவண்ணாமலை போய். அப்புறமா லேட்டரல் லைஃப்பெல்லாம் அவருக்கு வந்து டோட்டலாக டிவைன்லியாக போயிடுது. பார்த்தா ஒரு பெரிய ரிஷியாக இருந்தார். இப்போ பெரிய தாடி வச்சிருப்பார். முதலோட கேட்டிருக்கா அவரை, இங்கே பாதி கருப்பாக இருக்க அதெல்லாம் சாயம் செய்யும் மாயம் அப்படின்னு சொல்லியிருந்தார். நல்லா ரைட்டிங்லாம் நல்லாயிருக்கும், அது நோ டிஸ்பியூட் வந்துட்டு. நல்ல அதனால தான் எழுத்து சித்திரன்ற பட்டமே வந்து அவருக்கு. ஸோ அந்த பாலகுமார் எழுதிய அந்த அவனின்ற புஸ்தகத்தில் இந்த சக்கராயி அம்மனை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. சக்கராயின்னு போடலவர் இந்த தாராசுரம் பக்கத்தில் அந்த ஒட்டக்கூத்தர் வந்து ஐஷு வந்து பேச்சு இந்த ராணிக்கு சொல்கிற மாதிரி கதை போகிறது. அதனுடைய 2ஆம் பாகம் வெளிவரவே இல்லை, அதுக்குள்ளே அவரை உத்தி அடைஞ்சிட்டார். ஸோ இது வந்து அந்த 226வது வீடியோவில் கவரேஜ் பண்ணோன்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். பெட்டர் டு கன்வே பிகாஸ் எவ்ரிஒன் ஷுட் நோ ஹவு திஸ் வாஸ் பில்ட் அப்படிங்கிறது. ஒட்டக்கூத்தருக்கு அந்த உபாசனை இருந்திருக்குன்னு இல்லைன்னா ஒரு இடத்துல போய் ஆக்ஷன் போய் ராணி மகாராணி ஆக்ஷன் போயிட்டு போய் காமிக்கிறாருன்னா இல்லையா. ஸோ அந்த இடம் எப்பயுமே தெரிஞ்சுக்கணும். அது வந்து நிர்வாண ஸ்டாச்சு. அது தலை மட்டும் இருக்காது, தலை பருத்த முலைகள் இருக்கும், 2 காலையும் குத்திச்சு உட்காந்த மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம வந்து திருப்பி செக்ஸ் வழியாக பார்க்கக்கூடாது. ஏதோ ஒரு தாத்பரியம் சொல்லப்படுறது இதில். ஸோ ஏதாவது மந்திர ஒரு தாந்திரிக வழிபாடு அது. அதுக்கு வந்து அது எப்படி இருக்குன்னு காமிச்சிருக்கா துணியை வலைக்கி. அப்புறமா திருப்பியும் கட்டிடுறார் அந்த புஷாரி வந்து அந்த திருப்பியும் அந்த வஸ்திரத்தை அணிவிச்சு எல்லாம் பண்ணுறார். எதுக்குன்னு அவர் என்ன சொல்கிறார் ஒட்டக்கூத்தர் அவனி மொழி ஆகிட்ட இந்த தேவத்தையை வழிபட்டு இது பண்ணால் குழந்தை சீக்கிரம் பிறக்கும்ன்ற. இப்போ குழந்தை இல்லாதவா அங்கே போய் பார்த்துட்டு வரலாம். இங்கே இந்த சக்கராயி அம்மன் கோவிலில் போனால் ஏன்னா வந்து அதில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. அதாவது ஒவ்வொருத்தரும் யோனியில் பிறப்பெடுக்கும் போது அவன் அழணுன்றார். ஸோ அவளும் கஷ்டப்படுறா. அம்மாக்காரியே 10 மாதம் சுமந்து அந்த குழந்தைய பெற்று அதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த இது பிரஜாபதி உற்பத்தியில் மெயின் கடவுளாக போற்றப்படுறா அந்த ரூபத்தில் லஜ்ஜா கௌரி. அதை சொல்லி இந்த 226 வீடியோவில்
இந்த பாலகுமாரனுடைய படைப்பில் இந்த சப்ஜெக்ட் பேசப்பட்டிருக்குன்னு சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நமஸ்காரம். தயவுசெய்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.